தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அஇஅதிமுக இந்த என்டிஏ அலையன்ஸ்ல அஹெட்டா பல விஷயங்கள் செய்யறாங்க, களத்துல நாங்க தான் முந்தி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட சில காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்கு முன்னாடியே பல காரியங்கள் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கேண்டிடேட்டினுடைய அனௌன்ஸ்மெண்ட், முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் வழங்கப்படுகிறது, எந்தெந்த கட்சிகளுக்கு வழங்கப்படுகிறதுங்கிற விபரத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை அலுவலகத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையிலே அதை அறிவித்து விட்டார். நீங்க பார்த்திருப்பீங்க, நிச்சயமா அதை முழுவதுமா அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது, பாஜக கோவில் நகரங்களில், அதிமுக செல்வாக்கு கொண்ட நகர பகுதிகளில் எல்லாம் கேட்டதாக நம்ம கடந்த காலத்தில் தகவல்கள் எல்லாம் பார்த்திருந்தோம். இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமா நான் எப்படி பாக்குறேன்னா, இதுல அதிமுகவுடைய கரம் தான் ஓங்கி இருக்குன்னு பாக்குறேன். முதல்ல சில புள்ளிகளை தொட்டுட்டு நான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் விரிவாகவே சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் புள்ளி, திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் 28. அப்ப பாஜக அழுத்தம் கொடுப்பாங்க, கூடுதல் தொகுதிகளை வாங்குவாங்க. அதிமுகவுடைய முதுகில தான் பாஜக சவாரி பண்றாங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதிமுகவுடைய முதுகில் தான் சவாரி செய்கிறார்கள். பட் நான் உட்பட பலரும் யூகித்தது, இன்னும் அதிகமான தொகுதிகளுக்கு அவர்கள் நிர்பந்தித்திருக்க கூடும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 27 இடங்கள்ல அடக்கினார். அந்த 27 இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது வெறுமனே நான் 27 இடங்கள்ல பார்க்கல. நீங்க 2 ஒப்பீடு இருக்கு. கடந்த 2021 அவர்கள் வாங்கிய இடம் 20, 26 அவர்கள் வாங்கக்கூடிய இடம் 27, அப்படியும் பார்க்கலாம். ஆனா அதை விட முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு புள்ளி இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் 28. ஆனா இன்னைக்கு பாஜகவுக்கு அதிமுக கொடுத்திருக்கிற இடம் 27. ஏன் அந்த இடத்தை குறிப்பிடுறேன்னா, காங்கிரசுடைய வாக்கு சதவீதம் கடைசியா நமக்கு எதை எடுக்க முடியும்? 2014 பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சியை தனித்து நின்றாங்க, 4% ஓட்டு எடுக்கிறாங்க. அந்த 4% ஓட்டு தான் அவர்களுடைய உச்சபட்ச தனித்து போட்டியிட்ட போது ஏற்பட்ட ஓட்டு வங்கி. அந்த தேர்தலிலேயே கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள் பாஜக எடுத்த முன்னெடுப்பு 2014 2 தொகுதி ஜெயிக்கிறாங்க. ஒன்னு கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன், இன்னொன்று தர்மபுரியில அன்புமணி அவர்கள். கிட்டத்தட்ட அதுக்குலேருந்து 10 ஆண்டுகள் கழித்து அடுத்த முயற்சி அதே மாதிரி 2024 அண்ணாமலை முன்னிலையில் நடக்குது. 11% ஓட்டு எடுக்கிறாங்க. நீங்க 4% ஓட்டை எடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் வாங்கப்படுகிற பொழுது 11% ஓட்டை காட்டிய தனித்து ஒரு அணியாக பார்த்தா 18%. அந்த அணிக்கு எடுத்த ஓட்டு 18% எடுத்த கட்சி 11% தனித்து எடுத்த ஒரு கட்சியை அதை விட ஒரு சீட்டு குறைவா எடுத்தார்ல, அந்த இடம் அதிமுகவினுடைய கரம் கொஞ்சம் ஓங்கின இடம் தான் பாக்குறேன். ரெண்டாவது 2 விஷயம் இருக்கு கூட்டணிகளை அணுகிறதுல. ஒண்ணு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை, அதுலயும் கரார் தன்மை இருக்கு, இதுலயும் கரார் தன்மை இருக்கு, ரெண்டுலயுமே இருக்கு, குறைத்து மதிப்பிடல. மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளுடைய வெற்றி முக்கியம் நினைக்கிறார். சிபிஎம் சொல்றாரு, நீங்க 6 தொகுதி நின்னீங்கன்னா சிக்கல், 5 தொகுதி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி வரும், விசி காட்ட நீங்க 10, 12 போயிடாதீங்க, வலதுசாரிகள் வந்துருவாங்க உள்ள, சோ நாங்க 8 ஜெயிக்க வைக்கிறதுக்கு உத்தரவாதம், பொது தொகுதிகளும் தர்றோம் அப்படிங்கிற மாதிரியான போகுது. ஆனா நீங்க அதிமுக அலையன்ஸ்ல கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகுதிகள் எவ்வளவு சிக்கலான தொகுதிகள் பாருங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நீங்க கடந்த 4.5 ஆண்டுகள் திமுக ஆட்சி எதிர் துருவத்துலதான் இருக்காரு. உங்களுக்கு நினைவு சரியாக இருந்தா, என்னுடைய நினைவு சரியாக இருந்தா, உங்களுக்கு நினைவு இருந்தா, தமிழ்நாட்டுல எங்கேயாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க, தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஜி கே வாசன் ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வந்துட்டாரு, அல்லது ஜி கே வாசன் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல தமிழ்நாடே ஆடி போச்சு, இந்த சம்பவம் நம்மகிட்ட இல்ல. ஆனா பாருங்க, அவர் தான் 3 அமைச்சர்களுக்கு எதிர்த்து நிக்க போறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள், கிட்டத்தட்ட சக்கரபாணி அவர்கள், அந்த மாதிரியான வலுவான நபர்களுக்கு எதிராக ஈரோடு முத்துசாமி சாதாரண ஆளா எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்தவர், ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில். இது இபிஎஸ் பலவீனத்தை எதிரொலிக்காதா? 2 கேள்விகள். இப்ப இது இபிஎஸ் பலவீனத்தை எதிரொலிக்காதா? 2021 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரகடனப்படுத்தினார், அமைச்சர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் திமுக உதயசூரியன் தான் சின்னம் போட்டியிடும் அப்படின்னு சொல்லி. அப்ப இபிஎஸ் அந்த சேலஞ்சை ஏற்கல. இந்த முறை அவர் அவ்வாறு செய்யல. முன்பு நீங்க சொல்லியிருந்தீங்க, பிஜேபி 11.4% கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பெற்றிருக்கிறாங்க. பட் ஆனாலும் காங்கிரஸை விட குறைவாக 4% கூட இல்லாத காங்கிரஸ், அதுவும் ஜி கே வாசனோட முறிவு பிறகு குறைந்திருக்க கூடும். ஆனால் திமுக காங்கிரஸ் ஒன்று சேர்ந்தால் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒன்று உண்டாகுது இல்லையா? அதே 4% வாங்கியது காங்கிரஸ், அதே திமுக அந்த கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே வெறும் 27% தான் வாங்கியது, கூட்டணியோடு சேர்ந்து. விடுதலை சிறுத்தைகளும் 2 பேருமே ஜெயிக்கல.
அப்போ அப்போ காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. 2 கூட்டணிகளுமே 40% வந்துடுச்சு இல்லையா? வர சட்டமன்ற தேர்தல்ல. அப்ப எப்படி சார் 25, 24 வெறும் 4னா 29 தான் ஆயிருக்கணும். 40 வருது. அப்ப காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி இங்க ஒர்க் அவுட் ஆகுது. அ அ அந்த அந்த பிஜேபியும் புல் ம். பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்தால் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதுன்னு சொல்லி நீங்க எனக்கு விளக்கம் குடுங்க. அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நீங்க தொட்ட இடம் வந்து, மோடி எதிர்ப்புங்கிற புள்ளி இருக்குல்ல அதுக்குள்ள. நீங்க ஒரு நோக்கம் இருக்கணும்ல. ஒரு அலையன்ஸ்னா அதுக்கான ஒரு நோக்கம் இருக்கணும். ஒரு கூட்டணிக்கான இலக்கு. அந்த இலக்கு என்பது பாஜக எதிர்ப்பு. பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்பது தான் அதுல இலக்கா இருக்கு, மையமா இருக்கு. அதுக்கு ஒரு ஓட்டு திரள் இருக்குல்ல. நான் அததான் சொல்ல வரேன். நீங்க வந்து அந்த கடந்த கால கணக்குகள் அதிமுக அலையன்ஸுக்கும் பொருந்தாது. திமுக அலையன்ஸுக்கும் பொருந்தாது. ஏன்னா விஜய் புதிய எதிரியா வந்திருக்காருல்ல. நீங்க இதுல விஜய் இன்னொரு களத்துக்குள்ள நுட்பமான விவகாரம், இன்னொரு நுட்பமான பாயிண்ட் 2014ல் என்டிஏ வாங்கிய வாக்குகளில் 6% கலைஞர் கருணாநிதி அவர்களோட தலைமைக்கு சென்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆமா, இன்னும் பல ஆமா. வலதுசாரிகள் குறிப்பிட்டது, கலைஞர் அவர்களும், பிரதமர் மோடிஜி அவர்களும் நாணயத்தின் இரு பக்கங்கள் என்றெல்லாம் அப்போது கூறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆமாமா. அதெல்லாம் உரையாடல்கள் இருந்தது. பட் இன்னைக்கு நீங்க கலை எதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க கேட்டதை போல, திமுக வந்து கூட்டணி கட்சிகளோட வெற்றி முக்கியம்னு பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இலக்கு என்பது அதிமுகவ காப்பாத்தணும்னு நெனைக்கிறேன். நான் அதத்தான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வெளியே ம். இருக்கக்கூடிய பட்டியல நான் இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். நீங்க ஆட்சி வருவது 2வது. நான் 2 முக்கியமான ஒரு புள்ளிய சொல்றேன். 58 தொகுதிகள்ங்க தென் மாவட்டத்துல. 58 சட்டமன்ற தொகுதிகள். கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு நீங்க தேனி வரை 58 சட்டமன்ற தொகுதிகள். கடந்த தேர்தல்ல 2021ல அதிமுக மொத்தம் ஜெயிச்சது வெறும் 18 தொகுதிகள் அந்த அலையன்ஸ். அதுல அதிமுக ஜெயிச்சது 16. 2 தொகுதி பிஜேபி. நாகர்கோவில்ல எம்.ஆர். காந்தி, திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன். இந்த தடவ பாருங்க, கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே 16 தொகுதி ஒதுக்கியிருக்காரு தென் மாவட்டத்துல. தென் மாவட்டத்துல மட்டும் 16 தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு போயிருக்கு. நீங்க காரைக்குடி இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அமமுகவால தோல்வி அடைந்த தொகுதிகள் 21. அதுல முக்கியமான தொகுதிகள் சொல்றேன். காரைக்குடி அமமுகவால தோல்வி அடைஞ்சாங்க. நாங்குநேரி அமமுகவால தோல்வி அடைஞ்சாங்க. லிஸ்ட் எடுத்து பாருங்க இந்த தொகுதியெல்லாம் அமமுகவுக்கு போயிருச்சு. இப்ப ரிஸ்க் யாருக்கு? சசிகலா இன்னும் வெளியில தான் இருக்காங்க. சசிகலா தனியா தேர்தல சந்திக்கிறாங்க. ராமதாஸ் அவர்களுக்கு தென் மாவட்டத்துல பலம் இல்ல. ராமதாஸ் தென் மாவட்டத்துல ஒண்ணும் இல்ல. அந்த அம்மா வட மாவட்டத்துல ஒண்ணும் இல்ல. வேணுமானா கட்சிக்காரங்கள உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான். பட் இப்ப தென் மாவட்டத்துல டிடிவி தினகரன் ஏற்படுத்திய தாக்கத்த மேற்கொண்டு அதே தொகுதிகள்ல தானே ஏற்படுத்த முடியும். ஏற்படுத்தினா அந்த தொகுதியில யார் இருக்கா? பாஜகவுக்கு குடுத்திருக்காங்க. நீங்க அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அமமுக எங்கெல்லாம் அப்பர் ஹேண்ட் எடுத்திருந்துச்சோ, அந்த தொகுதிகள்லாம் அமமுகவுக்கும், பாஜகவுக்கும் குடுக்கப்பட்டது. நான் அததான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் 200 வெல்வோன்னு ஒரு இலக்கு வைக்கிறாங்க. அவங்க 200க்கு ரெடி ஆகுறாங்க. அந்த 200ங்கிறனால கூட்டணி கட்சிகள்ட்ட அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா காட்டுறாங்க. ஜி.கே. வாசன் நான் குறிப்பிட்டேன். 5 தொகுதி. ஒரு தொகுதி சாக்கோட்டு அன்பழகன் தொகுதி. 3 தடவை எம்.எல்.ஏவா இருக்காரு. மாவட்ட செயலாளர் அவரு. இன்னொருத்தர் கிள்ளியூர்ல ராஜேஷ்குமார். கிள்ளியூர் தொகுதி குடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து, கலைஞர் அவர்களுடைய காலத்துல இருந்து, திமுக, அதிமுக இந்த 2 கட்சியும் ஜெயிக்காத தொகுதினா அது கிள்ளியூர் தான். 2 தொகுதி கட்சியும் ஜெயிச்சதே இல்ல. விளவம் கூட அதுக்கு பொருந்தும். அந்த கிள்ளியூர் தொகுதி யார் வாங்கியிருக்கா? ஆட்சிக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள்லாம் பண்ணி ஆன்டி இன்கம்பன்சி காரணமாக இருந்த ஜி.கே. வாசன் வாங்கியிருக்காரா? அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை குடுத்திருக்காங்க. அது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளா? நீங்க ஏன் திமுக கூட்டணியில இடங்கள் குறைவாக இருந்தாலும் போராங்க இப்ப விடை வந்துதான். நீங்க மார்க்சிஸ்ட் 5 தான். அவங்க முறுக்கிட்டு நிக்கலாம். நாங்க 20 தொகுதிகளில் முதல்ல வந்தது செய்தி அப்படித்தானே வந்தது. ஊடகங்களுக்கு தகுந்த தகவல். 20 தொகுதிகள்ல நாங்கள் போட்டியிட போகிறோம். மற்ற தொகுதிகள்ல கூட்டணி ஆதரிக்க போறோம். என்ன இருக்கும்? அப்ப இதுதான் கலை எதார்த்தம். நீங்க அதிமுகவுக்கு இதுல லாபம். அவர்களோடு சேர்பவர்களுக்கு லாபம் என்பது எட்டாக்கனின்னு தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்னு சொல்றாங்க. பாஜக இவர்களுக்கு அழுத்தம், பாஜக மிரட்டல், பாஜக உருட்டல் அப்படின்னு. நான் நினைக்கிறேன் அமித்ஷா படிச்ச ஸ்கூல்ல எடப்பாடி ஹெட் மாஸ்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன் இத சொல்றேன்னா, கிட்டத்தட்ட நீங்க பாருங்க கன்னியாகுமரி மாவட்டம். நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் எல்லாமே. கன்னியாகுமரி மாவட்டத்துல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவோட 4வது இடம். நாம் தமிழர் கட்சியோட கீழ. மாவட்டத்துல 5 தொகுதிகளை இன்னைக்கு பிஜேபி குடுத்தாச்சு. 4 தொகுதி நேரடியா பிஜேபி போட்டி. 1 தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டி. போன தடவ அங்க அதிமுக ஜெயிச்சது ஒரே ஒரு இடம். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. தளவாய் சுந்தரம் ஜெயித்தார். ரொம்ப வலுவான நபர் தான் அவரு. தொகுதி மக்களோடு எல்லாம் நல்ல பரிச்சயம் உள்ளவர் தான். அந்த தொகுதி மட்டும் மீண்டும் அதிமுகவே எடுத்துக்கிச்சு. அவரும் ஆர்எஸ்எஸ் ஒரு ஊர்வலத்துல நிகழ்ச்சியில் கொடிய எதிர்த்தார். பெற்றார் என்ற காரணத்திற்காக அவரை ஆமா. நடவடிக்கைக்கும் அது உள்ளாக்கப்பட்டார் அல்லவா? ஆமா. அது கடந்த காலங்கள்ல இப்ப அதிமுகவும், பாஜகவும், ஆர்எஸ்எஸும் இரட்டை இலைகள்ல யாருக்கு எந்த இலை என்று கேட்கிற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஆயிட்டாங்க. அது கடந்த காலங்கள்ல நடந்த ஒன்றுதான். பட் அதுதான் நான் சொல்ல வர்றேன். நீங்க பாஜகவுக்கு கூடுதல் தொகுதிகள் கொடுத்திருப்பதாக வெளியிலிருந்து பார்த்தால் தோன்றலாம். நான் இன்னமும் சொல்றேன். காங்கிரஸை விட கூடுதலாக ஒரு இடம் குறைத்து தான் கொடுத்திருந்தாலும், அது தமாகாக்கு 5ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணிக்கை 32. இன்னும் வேற ஏதாவது ஒரு கட்சி, ஜான் பாண்டியன் வந்து இரட்டை இலையிலயா, தாமரையா என்று என்ன சொன்னார்ன்னு நான் இன்னும் கவனிக்கல. அந்த மாரி ஏதாவது சேர்த்து மொத்தமா நீங்க 35ன்னே வைங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு.
ஏங்க நீங்கலாம் ரெட்டையிலையில போட்டி போட்டா ஜெயிச்சிருக்கலாங்க. நீங்கலாம் தாமரையில போட்டியிட்டதுனால தான் தோத்துட்டீங்க. ஜஸ்டிஃபை பண்ணிரலாமே. அதுல என்ன கஷ்டம் இருக்க போயிருது அதிமுகவுக்கு? அப்ப இதுல அதிமுகவுக்கு தான் லாபம். நீங்க நான் அததான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். அதிமுக ஆட்சிக்கு வராட்டாலும், இதுல அதிமுக கிடைக்கக்கூடிய லாபம் என்பது கடந்த 2024ல பிரதமர் வேட்பாளரே இல்லாம அவங்க 21% காட்டுனாங்க. பாருங்க 21% எடுத்துட்டோம் அப்படின்னு காட்டுனாங்க. பிரதமர் கேண்டிடேட் இல்ல. இப்ப வரிசையா பாருங்க விஐபி கேண்டிடேட்டா வர்றாங்க. பார்லிமென்ட் எலெக்ஷன்ல எத்தனை விஐபி கேண்டிடேட் போட்டிட்டாங்க? ஒரு 4 பேர் கூட தெரிஞ்ச பேர் இருக்காது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். திருநெல்வேலியில நயனா நாகேந்திரன் போட்டிட்டார். ரொம்ப வலுவான நபர். காங்கிரஸ்ல ராபர்ட் புரூஸ் போட்டிட்டார். ராபர்ட் புரூஸ் வேணா வலிமை இல்லாத நபர் போல வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு தெரியலாம். அவர் தான் சிஎஸ்ஐ டயோசிசனோட வழக்கறிஞர். அது டயோசிசன் ஓட்டு காங்கிரஸ் கட்சி எல்லாம் சேருது அவருக்கு. அந்த பேக்ரவுண்ட். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜ வியூகம் வகுத்து திசையன்விளை பேரூராட்சி தலைவரை இறக்கி வர்றார். ஒரு பேரூராட்சி தலைவரையும் ஒரு 2 முறை அமைச்சராக இருந்த, ஒரு முறை அமைச்சராகவும் 2 முறை இந்த தொகுதியில் ஏற்கனவே வெற்றியும் பெற்றிருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் நம்ம எப்படி ஒப்பிட முடியும்? அப்ப அந்த எம்பி எலெக்ஷன் வருகிற பொழுது வேட்பாளர்கள் பேரூராட்சி தலைவர்களாக இருந்தாங்க. கன்னியாகுமரியில் ஒரு வேட்பாளர் விட்டார். 4வது இடம் போச்சுன்னு சொன்னோம். பசலியா நசரத். ரொம்ப நல்ல மனிதர். அன்பானவரும் கூட. மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். திமுகல இருந்து வந்தாரு. வந்த கையோட இந்த திண்ணையில இருந்தவனுக்கு திடுக்கிடு வந்துச்சா கல்யாணம்னு கிராம பகுதியில் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்த கையோட அவர் வேட்பாளர். இந்த மாதிரி தானே வேட்பாளர் போட்டாங்க. ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல அந்த வேட்பாளர்களை பாருங்க. காலைல 23 பேர் வந்துச்சா எல்லாருமே அனுபவசாலிகள். சிவி சண்முகத்தை பாருங்க. மீண்டும் மயிலத்துக்கு போங்கன்னு இறக்குறாரு. அவர் எம்பியா இருக்காரு. கடந்து போக மாட்டாங்க பாருங்க. அப்ப அது வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு நரேட்டிவ். நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவோம். நீங்க களத்துல வேகம் காட்டுங்க. பாருங்க நம்ம 150 தொகுதி டார்கெட் பண்ணி கேண்டிடேட் போடுறோம். தொகுதிகளும் ஜெயிக்கக்கூடியது. நான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு சர்வே ரிப்போர்ட் கையில வச்சிருக்காரு. இந்த தொகுதிகள்ல தான் நமக்கு போட்டி இருக்க போகுது, அல்லது இந்த தொகுதிகள் தான் ஈடு கொடுக்க போகுதுன்னு கணித்து வைத்து அவர் வேட்பாளரை போடுறாரு. மற்ற தொகுதிகளை எல்லாம் கூட்டணிக்கு தள்ளுறாருன்னு தான் நான் பாக்குறேன். அதுதான் கூட்டணி கட்சிகளோட வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட் அப்ப எப்படி இருக்கும் சார்? இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய வன்னியர் பெல்ட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க. ஈவன் அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லப்படுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அவர் கடந்த காலத்துல 10.5% ரிசர்வேஷன் குடுத்திருக்கிறாரு. பாமக இல்லாமலேயே அந்த பெல்ட்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. எக்ஸெப்ட் தர்மபுரி. இப்போ இந்த இந்த தேர்தல்ல பாமகவுக்கு ஒரு 18 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் இப்ப பிஜேபி 27னா கடந்த முறை 20 வாங்கி 4 ஜெயிச்சாங்க. இப்ப இந்த முறை எவ்வாறு நீங்க கணிக்கிறீங்க? ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? டிஎம்கே அதுலயும் கூடுதல் கவனம் செலுத்துவாங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பாக. நீங்க கேட்டதை போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதுல கொஞ்சம் லாபம் இருக்கலாம். என்ன லாபம் பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே சேலம் 10 தொகுதிகள் 11 தொகுதின்னு நினைக்கிறேன். இங்க 10 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. அதிமுக அலையன்ஸ். தர்மபுரியில போட்டிட்டு அவ்வளவு தொகுதியிலையும் ஜெயிச்சாங்க. அந்த வட மாவட்டங்களுக்கு இது லாபம். பட் இந்த லாப கணக்கு எல்லாம் நம்ம கடந்த கால தேர்தல் கணக்குல இருந்து சொல்றோம். 2016ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதிமுக இருந்த போதும் சேலத்துல 11 தொகுதிகள்ல 10 தொகுதி ஜெயிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதி கணக்குலையும் அதே லெவல்ல வருது. பட் இதுல நுட்பமா நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா, ராமதாஸ் இப்ப வெளியில இருக்காரு. அவர் போகிற ஊர்களிலும் அழுது எனக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அது என்னவா ரியாக்ட் ஆகும் நமக்கு தெரியாது. ஆனா அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு எதிராக திரும்பாது. நான் மீண்டும் மீண்டும் நுட்பமா நான் சொல்ல கவனிக்கக்கூடிய இடம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளை அது சேதப்படுத்தும். இப்ப நீங்க சசிகலா அவர்களுடைய பிரச்சாரம் அது டிடிவி தினகரனை கூர்மையை காயப்படுத்துமா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை காயப்படுத்துமா? நான் இன்னொரு நுட்பமான இடம் தர்றேன். காரைக்குடி தொகுதி கிட்டத்தட்ட 25,000 27,000 ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறார் கச்சராஜா. அப்ப அதை விட கூடுதலான ஓட்டு தான் காரைக்குடியில அமமுக எடுக்கிறாங்க. இதே விஷயம் நீங்க தென்காசி ஒரு உதாரணத்துக்கு. தென்காசியில வேற 1000 ஓட்டுக்கு கீழே தான் தோக்குறாங்க அதிமுக. நினைவு சரியாக இருந்தா 590 690 தான். 10,000 ஓட்டு எடுக்குது அமமுக. நீங்க 10,000 ஓட்டு டிரான்ஸ்பர் ஆக வேண்டாம். அமமுக கிட்ட இருந்து ஒரு 4,000 ஓட்டு 3,000 ஓட்டு 2,000 ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிட்டு மிச்ச சசிகலாக்கே போயிடுச்சுன்னு வச்சிருங்க. யாருக்கு லாபம்? அதிமுக லாபம் தானே அது. இதே அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய 80,000 ஓட்டு போகணுமே அந்த பக்கம். அதிமுக வாங்கின 60,000 ஓட்டு போகணுமே. உசிலம்பட்டி தொகுதி ஐயப்பன் தொகுதி. இப்ப அண்மையில ஓபிஎஸ் கூட திமுகவில் இணைந்தவர். அந்த தொகுதியில அமமுக பிரிச்சது 50,000 ஓட்டுக்கு மேல. ஆனா இங்க அதிமுக ஜெயிக்குது. அப்ப இந்த கால்குலேஷன் அரித்மெட்டிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகும். அது அதிமுகவுக்கு லாபம். பட் அது பெரிய லாபமா சின்ன லாபமா என்பது நமக்கு தெரியாது. நீங்க பாமகவை கேட்டீங்க. விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில பாமக வாங்கியிருக்கு ஒரு சீட். பெரம்பூர். நீங்க 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 திமுகவுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் தொகுதி பத்மநாபபுரம் பிஜேபி வாங்கியிருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் வந்து அதிமுக வந்து நுட்பமா காய் நகர்த்திருக்காங்க. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக நுட்பமான காய் நகரத்துல சீட் ஒதுக்கல்ல பண்ணிருக்காரு. இது வெற்றியா மாறுமா கணக்கா மாறுமா அதெல்லாம் 2வது மக்கள் மன்றத்துல முடிவெடுக்கக்கூடியது. பட் இந்த காய் நகர்த்தல் இல்ல திமுக அதிமுக இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன்.
திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றியை பிரதானமாக பார்க்குறாங்க. அதிமுக தனது வெற்றியை பிரதானமாக பார்க்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். பிஜேபிக்கு அந்த ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் நீங்க எவ்வளவு கணிக்கிறீங்க? கொங்கு மண்டலத்தில இப்போ கோவையில 1 தொகுதி என்று நினைக்கிறேன். என்னோட நினைவு ஆமா. தெளிவாக இருந்தால். கோவையும் கோவை திருப்பூர். வடக்கு வடக்குக்கு தெற்கு இப்போ தெற்குக்கு பதிலா வடக்கு. பதிலா வடக்கு வாங்கியிருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை நிப்பாராங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. கேண்டிடேட்ஸ பொறுத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும். பட் நீங்க எவ்வளோ நினைக்கிறீங்க? 20க்கு கடந்த 4 முறை வாங்க. கடந்த முறை 4 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களை பெற்றாங்க. என்னுடைய யூகம் சரியாக இருந்தா 4ற்கு குறையாதுன்னு தான் நான் பார்க்கிறேன். அது 6 ஆகலாம், 7 கூட ஆகலாம். ஏன்னா நீங்க கன்னியாகுமரி, கடைக்கோடி ஒரு உதாரணம் சொன்னேன். நாகர்கோவில் அந்த தொகுதியெல்லாம் எம்.ஆர். காந்தின்னு ஒருவர் ஜெயித்திருந்தார். அவருக்கு குடுத்தாலும் குடுக்காட்டாலும் இங்க வந்து ஹிந்து போலரைசேஷன். மைனாரிட்டி வெர்சஸ் ஹிந்து பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ்ல தான் அதிமுகவே இங்க பலவீனமாச்சு 2024ல. நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். பசலியார் நசரேத்னு ஒரு வேட்பாளரா அதிமுக விடுறாங்க. பிஷர்மேன், கத்தோலிக்க கிறிஸ்தவர். வேட்பாளர் போட்டியிட்டதுல அவர் வந்து மைனாரிட்டி. அப்ப அவருக்கு ஓட்டு விழுந்திருக்கணுமே. அவருக்கு ஓட்டு போடல. ஹிந்து வேட்பாளர் விஜயவசந்துக்கு போடுறாங்க. காரணம் என்னன்னா பிஜேபி வந்துரும் ஒரு அச்சம். அப்ப பிஜேபி வந்துரும்னு ஒரு அச்சம் இருக்கிறது மாதிரி பிஜேபி வரணுங்கிற ஒரு உணர்வாளர்கள் இங்க இருக்காங்கல்ல. அது ஏடிஎம்கே பிஜேபி ஜெல் ஆகும்போது ஒர்க் அவுட் ஆகும். அதனால நாகர்கோவில் காப்பாற்றப்படும். குளச்சல் தொகுதி இந்த மாதிரி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சில தொகுதிகள் சேரும்போது 4க்கு குறையாது. என்னுடைய யூகம் சரியாக இருந்தா குறையாது. ஏன் அப்படி குறையாதுன்னு சொன்னா, இப்ப ராதாபுரம் போன்ற தொகுதிகள் எல்லாம் பிஜேபி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. அப்பாவு மேல எல்லாம் கடுமையான அதிருப்தி இருக்கு அந்த தொகுதிக்குள்ள எல்லாம். நீங்க அதிமுக என்ன ஒரு பிளே பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் நட்சத்திர வேட்பாளருடைய பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியை பூரா பிஜேபி போ. இந்த நீ வச்சுக்க. முடிஞ்சா மோதி வா. இல்லைன்னா அடங்கி போயிரு. அதிமுகவோட ரூட் கிளியர்ல. தேமுதிக போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகள் அதிமுக இறங்கிருச்சுன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அதிமுகவுக்கு லாபமா தானே இருக்கும். சிபிஎம் போட்டியிடக்கூடிய தொகுதி. திமுகவே கையில பெட்டியை கொடுத்து இந்தாங்க நீங்க ஓட்டுக்கு 2000 ரூபாய் வச்சு கொடுத்துருங்கன்னாலும் இல்லைங்க அது கொள்கைங்க சித்தாந்தங்க நாங்க பணம் கொடுக்குற கல்ச்சர் இல்லைங்க அக்கௌண்ட்ல எதுனாலும் போடுங்க அக்கௌண்டபிள்ல பாத்துக்கலாம்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தானே? அப்ப அதெல்லாம் அதிமுக லாபம் தானே. நீங்க சுத்தியல் அறிவாள் நட்சத்திரம் போட்டிடுறது அந்த அந்த இடத்துல நீங்க பதிலுக்கு ஒரு பிஜேபி போட்டிடுறதுன்னா ஒரு போட்டி இருக்கும். யார் ஜெயிக்குவான்னு மக்கள் முடிவெடுப்பாங்களா? மெட்டையில பரிச்சயமான சின்னம்ல. சோ அதிமுகவினுடைய காய் நகர்த்தல் என்பது இந்த தேர்தல்ல அவர்களுடைய வெற்றியை பிரதானப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். பாஜகவுக்கு சிறிய லாபமாவது இருக்கும். லாபம் இல்லாம அமித்ஷா அந்த கணக்குக்கு ஒத்து வர மாட்டார். சாத்தூரை விட்டு கொடுத்துருக்காங்களே. சாத்தூர்ல நீங்க பாருங்க போன தடவை அவர் அமமுகல இருந்து ஒருத்தர் கணிசமான ஓட்டு எடுத்திருந்தார். திரும்பி அதிமுக ரிட்டர்ன் ஆனார். ராஜேந்திர பாலாஜி கூடவே இருப்பார். அவருடைய பெயர் கூட நான் மறந்து போனேன். அவர்லாம் அமமுகல போட்டிட்டு வர அந்த இடம்லாம் வலுவா இருக்கு. அதனாலதான் அங்க நயினா நாகேந்திரன் போறாரு. திருநெல்வேலி வாங்கிட்டாங்க பாருங்க. கடந்த முறை திருநெல்வேலியை கொடுத்திருந்தாங்க நயினா நாகேந்திரனுக்கு. 3 முறை போட்டியிட்ட தொகுதியில நயினா நாகேந்திரன் தொடர்ச்சியா 3 முறை பல்வேறு காலகட்டங்களில் ஒரு முறை வெற்றி ஒரு முறை தோல்வி 3 முறை ஜெயித்த தொகுதி 5 முறை போட்டியிட்ட தொகுதி. நயினா நாகேந்திரன் இடம் பெறாரு. திருநெல்வேலி சேஃப் ஆகுது அவங்களுக்கு. தச்சை கணேசராஜ் அங்க வேட்பாளர்ங்கிறாங்க. அப்ப அதிமுக ஒரு ரூட் லெவல்ல வேலை செய்து நமக்கு ஒரு 120 வரணும். அது எல்லாமே ஒரு கற்பனை கணக்கு தானே. வரலாம் வராமலும் போலாம். நீங்க 200க்கு இலக்கு வச்சீங்கன்னா 120 ஜெயிக்கலாம் 130 ஜெயிக்கலாம் அது வராமலும் போலாம். நீங்க இலக்கே 120க்கு தான் வைப்பீங்கன்னா என்ன ரஜினிகாந்த் படமா குறி வச்சா ஏற விழுந்துங்கிற மாதிரி. அப்படி கிடையாது அது அந்த கணக்கு. அந்த கூட்டணி கட்சிகளுடைய வெற்றியும் அதுல பிரதானமானது. பட் இன்னொரு வாயை மூடிருக்காங்களே. நம்ம நேற்று வரை பேசணும். பாஜக கணிசமான தொகுதிகளை வாங்கிரும். கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க தான் கொடுப்பாங்க. ஜெயிச்ச பிறகு இவங்க எல்லாம் என்ன முடிவெடுப்பாங்க? நீ ஜெயிச்சாதானே முடிவெடுப்பீங்க. அப்படித்தானே இருக்க தொகுதி பங்கீடு அப்படின்னு தான் பாக்குறேன். சார் இப்போ 169 சீட்ஸ்ல ஏஐஏடிஎம்கே அவங்களுடைய இரட்டை இலை சின்னத்தை வந்து இப்போ களம் இறக்குறாங்க. இப்போ இவங்களுடைய வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க? இப்போ சரி, அதாவது இன்னும் களம் மாறும். நமக்கு இப்ப உள்ள ரொம்ப முன்கூட்டி இருக்கிறோம். 30 நாட்கள் முன்னாடி இருக்கிற வேட்பாளர்கள் தெரியாது. ஒரு 23 நட்சத்திர வேட்பாளர்களை மட்டும்தான் நமக்கு தெரியுது. இன்னும் களத்துல யார் வரப்போறாங்கிறது தெரியாது. விஜய் வெளியில வந்து எவ்வளவு பிரச்சாரம் செய்வார் நமக்கு தெரியாது. திமுக போடக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்து இருக்கு. இதெல்லாம் பொறுத்துதான் அது தீர்மானிக்கப்படும். என்னுடைய யூகம் சரியாக இருந்தா அதிமுக வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடுத்த பிரதிநிதித்துவம் ஒரு 66 இடம் ஜெயிச்சாங்க. நான் சொல்றேன் இந்த ஓபிஎஸ் இந்த 4 பேரையும் சேர்த்து அதை விட கூடுதலாக தான் இருக்காங்க. ஏன்னா அவர்கள் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிற மெத்தேடுல சொல்றேன். அந்த மெத்தேடு போடக்கூடிய கேண்டிடேட்ல சொல்றேன். அதுக்காக டிஎம்கே சொல்ற மாதிரி 200 என்பது சாத்தியம் இல்லை. என்னுடைய யூகம் சரியாக இருந்தா ஏடிஎம்கேயும் நல்லா பிளே பண்ணுவாங்க. அவங்களால ஆட்சிக்கு வர முடியாவிட்டாலும் ஒரு வலுவான எதிர்கட்சியாக அதிமுக நிச்சயமா இருக்கும். அந்த இடம் நோக்கி அவர்கள் நகர்வாங்கன்னு தான் நம்ம. ஏன்னா அவர்கள் தொகுதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதம். இன்னொன்னு விஜய் தாக்கம் சார். விஜய் வந்து நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கோம். பலமுனை போட்டி திமுகவுக்கு சாதகம். மக்கள் நல கூட்டணி அந்த வேலையை தானே பார்த்துச்சு அப்படிங்கிறோம். மக்கள் நல கூட்டணி என்பது அந்த கட்சிகளின் ஓட்டை எடுத்த ஒரு இயக்கம். சிபிஎம் அவங்க ஓட்டு எடுத்தாங்க.
சிபிஐ அவங்க ஓட்டை எடுத்தாங்க. மதிமுக மதிமுகவுடைய ஓட்டை எடுத்தாங்க. இது விசிகாவுக்கு பொருந்தும். இப்படித்தானே அந்த ஓட்டு எடுத்தாங்க. தேமுதிக அவங்க ஓட்டு எடுத்தாங்க. விஜய் புதிய சக்தி இல்ல. அவர் எல்லார் ஓட்டையும் தானே எடுக்கிறாரு. நான் அதான் ஒரு புள்ளிவிவரம் சொல்றேன் இல்லைங்களேன். லேப்டாப் ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு அண்மையில கொடுக்குறாங்க. புதுமை பெண் திட்டம் ரூ. 1000 மாணவர்களுக்கு போகுது, மாணவிகளுக்கு போகுது. தமிழ் புதல்வன் திட்டம்லாம் இருக்கு. நிறைய திட்டங்கள் இருக்கு. இந்த ஓட்டெல்லாம் நீங்க ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் போது ஒருத்தன் 10 வயசு இருக்கான். 10 வயசு பையன். அவன் இந்த 8 வருஷத்துல புதிய வாக்காளர். 18 வயசுல ஓட்டு போட போறான். அவன் டிவியை போட்டாலோ, உங்க யூடியூப் சேனல் பொலிட்டிக்கல் ஏதாவது பார்க்கணும்னு பார்த்தாலோ, கடந்த 8 வருஷமா அவன் பார்த்த அதிமுக என்பது ஓபிஎஸ், இபிஎஸ் சண்டை. டிடிவி வெளியில இருந்து போர்க்கொடி. ரெட்டை இலை யாருக்கு? சசிகலா முரண். அஇஅதிமுக உட்கட்சி விவகாரம் தான் 365 நாட்களும் விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. அப்ப எங்கேயாவது அவன் அதிமுகவை ஆளுமையாக பார்த்திருப்பாரா? பார்க்கவே இல்லை. அப்ப அதிமுக இளைஞர்கள் ஓட்டே இல்லை. நான் அந்த இடம் தான் நுட்பமா நான் சொல்றேன். விஜய் ஜெயலலிதா அவர்கள் தேமுதிக உருவான போது இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் வாசலையே உருவாக்குறாங்க. சரி, அதிமுக பிஜேபி அலையன்ஸ் பிரச்சனைங்கிறோம். நீங்க என்னங்க நீங்க பாட்டுக்கு மீடியால ஒன்னொன்னு பேசிருக்கீங்க. நாங்க ஒரு சிறுபான்மையினர் நல உரிமை மீட்பு மாநாடு போட்டு காட்டுறோம். எத்தனை இமாம் வர்றாங்க பாக்குறீங்களா? எத்தனை ஃபாதர் வர்றாரு பாக்குறீங்களா? எத்தனை பாஸ்டர் வர்றாரு பாக்குறீங்களா? எத்தனை கட்டமைப்பு வர்றாங்கன்னு மதுரையில் ஒரு மாநாடு போட்டாங்களா? இல்லையே. ஜனநாயக மாநாடுன்னு எஸ்டிபிஐ போட்ட மாநாடுல போயிட்டு பாஜகவோடு கண்ணு கெட்டின தூரம் வர கூட்டணியே இல்லைன்ட்டு நீங்க அந்த எஸ்டிபிஐயும் திமுகவோட இருக்கு. அப்ப நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இளைஞர்கள் ஓட்டு இல்ல, சிறுபான்மையினர் ஓட்டு இல்ல. நான் நல்ல நுட்பமா ஒரு இடம் சொல்றேன். இளைஞர்கள் ஓட்டு இல்ல. லேப்டாப் கொடுத்தாங்க சார். ஒரு 10 லட்சம் மாணவர்கள் கொடுத்தாங்க. எங்க எதிர்விட்டு பையன் லேப்டாப் வாங்கிட்டு இருந்தான். பின்னாடி அப்படியே ஸ்டாலின் படம்லாம் ஒட்டி இருந்துச்சு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய படம் ஒட்டி இருந்துச்சு. இந்த பையன் உள்ள வந்தான். வீட்டுக்குள்ள வந்தோன்னா ஸ்கிரீன் சேவர்ல அப்படியே ஒரு விஜய் படம் வைக்கிறான். அப்ப இந்த வாக்குத்திறல் எல்லாம் அதிமுக இல்லாத ஓட்டு. 2 பேருக்கு தான் போயிருக்கணும். ஒன்று சித்தாந்த அடிப்படையில, கொள்கை அடிப்படையில பாஜகவுக்கு எதிர் துருவத்திலிருந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்லக்கூடிய வீரியமா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி போயிருக்கணும். ஏன்னா அங்கதான் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. இளைஞர்களுக்கான இளைஞர் அணியினுடைய மாநில செயலாளர் இருக்காரு. முரசொலியில பாசறை பக்கம் வருது. அறிவு திருவிழா நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன செய்யணும்? இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமானை நோக்கி போயிருக்கணும். பட் சம்பந்தமே இல்லாம இது என்ன ட்விஸ்ட்னா, விஜய் கிட்ட ஒரு பெரிய கூட்டம் போறாங்க. அப்ப இந்த கூட்டமெல்லாம் விஜய் போன்ற ஒரு சக்தி வரலைன்னா இளைஞர்கள் ஓட்டே திமுக தான். என் கணிப்பு சரியா இருந்தா திமுக தான் போயிருக்கணும். பெண்கள் ஓட்டு 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல. சும்மா ரோட்ல போறவரை கூட்டு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுல 50% உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அந்த ஓட்டு ஒரு காலத்துல அதிமுக ஓட்டு. அந்த ஓட்டையும் விஜய் கொஞ்சம் வெளியெடுக்கிறாரா திமுக கிட்ட இருந்து. சோ அதனாலதான் அதிமுகவுக்கு கொஞ்சம் கணிசமான இடங்கள் கிடைக்குங்க. ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்குனதுல எடப்பாடி தோல்வி மாடல், விஜய் சக்சஸ் மாடல். விஜயால ஜெயிக்க தான் முடியாது. ஆனா திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும். அந்த இடத்தால் அதிமுக கொஞ்சம் கவனிக்கப்படக்கூடிய தொகுதிகளை பெறுவாங்கன்னு பாக்குறேன். உங்களோட கருத்தை நான் இவ்வாறு உள்வாங்கிக்கலாமா? இந்த சீட் ஷேரிங்ல ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு பெரிதாக ஒரு லாபகரமாகவோ பெரிய ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு கடினமான தொகுதிகள் தான் வழங்கப்பட்டிருக்கு. திமுகவில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அவங்க 4-5 சீட்டுனாலும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி இருந்துக்கிறாங்க. ஏஐஏடிஎம்கேல அப்படி அல்ல. அவங்களுக்கு இபிஎஸ் ரொம்பவே பாரபட்சமா ரொம்ப டஃப்பான தொகுதிகள்லாம் கொடுத்திருக்காரு. அமைச்சர்கள் தொகுதிகள்லாம் கொடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைவான உங்களோட கருத்து பதிவு செய்யுங்க. அம்மையார் சசிகலா மற்றும் ராமதாஸ் ஐயா அவருடைய இந்த கூட்டணியை பற்றி நீங்க பேசும்போது சொன்னீங்க. அந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணியாக பார்க்கப்படாதா? ராமதாஸ் ஐயா 10.5 அவர் பிரதானப்படுத்துவார் இந்த தேர்தலில். அது வன்னியர் சமூகத்தினுடைய பெல்ட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் நீங்கள் சொன்னது போல. அம்மையார் சசிகலாவுடன் சேர்ந்து அந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது அந்த கோரிக்கைக்கு வெயிட்டேஜ் இருக்குமா? அம்மையார் சசிகலா முக்குலத்தோரை பிரதிநிதிப்படுத்துகிறார். அவருடன் சேர்ந்து இந்த கோரிக்கையை வைத்தால் இது ஒரு பொருந்தா எளித்தவள நட்பா ஆயிடாதான்? நிறைவான கருத்து. அதான் 2 பேருக்குமான ஒரே தொகுதியில் ஒரே பகுதியில் ஓட் பேக் இல்ல. அது ஒரு பெரிய பலம் தானே அவர்கள். 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவையே வராது. நீங்க தென் மாவட்டத்துல இப்ப நீங்க ராமதாஸ் அவர்களை கூட்டு இந்த அம்மாவுக்கு ஓட்டு வாங்கி இருக்கிறது திருநெல்வேலியில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே தேனி வரையும் போலாம். அந்த சைடு அப்படியே நீங்க டெல்டா பெல்ட்ல போலாம். இந்த 2 பெல்ட்லயே ராமதாஸ் அவர்களை கூட்டு என்ன நன்மை? ஒரு நாள் பூரா அவரை கூட அலைந்ததுதான் மிச்சமாக இருக்கும். சரி, அந்த அம்மாவை எவரு கூட்டு போறாருன்னு வச்சுங்க. வட மாவட்டங்களுக்கு வாங்க, நீங்க தர்மபுரியில பிரச்சாரம் பண்ணுங்கன்னா அங்க என்ன இருக்கும்? முக்குளத்தூர் ஓட்டு அங்க குறைவாக தான் இருக்கும். இங்க வன்னியர் ஓட்டு என்பது அதை விட ரொம்ப ரொம்ப சொற்பமா தான் இருக்கும். சோ அதனால அங்க இந்த ஒரு அணியா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். சதவீத கணக்குக்காக அவ்வளவுதான் நான் பாக்குறேன். இந்த 10.5% அல்ல. இவங்களுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் வேணும். இவர்கள் தனியாக நின்றால் ஒரு சதவீதம், அவர் தனியாக நின்றால் ஒரு சதவீதம், 2 சேரும்போது ஒரு 4-5% வந்துருச்சுன்னா பாருங்க, எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். சசிகலா அவர்களுடைய நோக்கம்
2 தான். அந்த கட்சியினரே சொல்றாங்க அவங்ககிட்ட பேசுகிற பொழுது. இலக்கு 1 வெற்றி பெறுவது. 2வது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பாடம் புகட்டுவதுங்கிறாங்க. முதல் இலக்கே இல்ல. அது நமக்கே தெரியுது. 2வது இலக்கு தான் அவர்களுடைய இலக்கு. ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை அன்புமணி அவர்களுக்கு பாடம் புகட்டுவது. இப்ப அப்பாக்கள் சின்ன வயசுல மகன்களுக்கு பாடம் புகட்டுவாங்க. இங்க ஒருத்தருக்கு சித்தி பாடம் புகட்டணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தருக்கு அப்பா பாடம் புகட்டணும்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதானே ஒழிய 2 பேரும் சேர்ந்தா தானே அது பிரச்சனை. 2 பேரும் சேர்ந்தே பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். நம்மளா சென்னை மாதிரி ஏதாவது ஒரு ஊர்ல பொதுவா ஒரு மேடையில இருந்துக்கலாம். எங்களுக்கு நோக்கம் இது, அது இதுன்னு பேசிக்கலாம். நீங்க களத்துக்கு வரணும் இல்ல பிரச்சாரத்துக்கு. 2 பேரும் சேர்ந்து களத்துக்கு வரவே மாட்டாங்க. அதனால அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்காது. இன்னொன்னு சசிகலா அவர்களுடைய ஓட்டு வங்கி என்பது இன்னைக்கு எடப்பாடியால் ஏற்பட்ட அநீதிக்கு எதிரான ஓட்டு வங்கின்னு அவங்க நினைப்பாங்கல்ல, அந்த ஓட்டு வங்கி. ராமதாஸ் அவர்களுடைய ஓட்டு வங்கி என்பது அன்புமணியால் இழைக்கப்பட்ட அநீதின்னு நினைப்பாங்கல்ல, அந்த ஓட்டு வங்கி. அதனால அதுக்கான கொள்கை ஓட்டு வங்கி, சித்தாந்த ஓட்டு வங்கிங்கிற பதம்லாம் அங்க இருக்காது. அப்ப 10.5 முன்னிலைப்படுத்த மாட்டார் இந்த தேர்தலில் பெரிதாக அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, நிச்சயமா அவர் அதை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. நீங்க அதை பேசுறதா இருந்தா அன்புமணியும் பேசியிருப்பாரு. 10.5 விஷயமா இவரே பேசியிருக்கலாமே. இவர்களோடும் டிடிவி தினகரன் இருக்காரு. அது தேவையில்லாத உறவு சிக்கலை தானே ஏற்படுத்தும். தேர்தல் வாக்குறுதியில இல்லையே. நம்ம நேற்று அறிக்கை விட்டது. அந்த அறிக்கையில இருந்திருக்கணுமே அப்படின்னா. அறிக்கையிலுமே இல்லையே. அப்ப அவர் அதுவும் அந்த ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு முன்னெடுப்பு. அந்த தேர்தலுக்கு அது முன்னெடுப்பு. சேலம் மாவட்டத்துல ஓட்டு கிடைத்தது. அவ்வளவுதான். தர்மபுரியில் வாக்கு கிடைத்தது. மொத்தமா தொகுதி எடுத்தாங்க. தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறாத ஒன்று. அதை போய் நீ அன்புமணி பேசுவார் என்பதில் உடன்பாடு இல்லை. அவங்களும் பேசுவதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்குன்னு பார்க்குறேன். இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் நீங்க கேட்டீங்க. அதிமுக கொஞ்சம் எப்படி சொல்ற தொகுதிகளை பொறுத்தவரை பாரபட்சமாக ஒதுக்கிச்சாங்க. நான் 2 கட்சிகளையும் விமர்சிக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒரு விமர்சனம் திமுக மீது வச்சிடறேன். இவர்கள் தொகுதிகளை ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டினார்கள். இவர்கள் கட்சிகளை நடத்துவதிலேயே பாரபட்சம் காட்டினாங்க திமுக. தேமுதிகவுக்கு அள்ளி கொடுத்தீங்க. அங்க இருக்கக்கூடிய சின்ன கட்சிகளுக்கு கிள்ளி கூட கொடுக்க மனசு வரல. கொள்கை அடிப்படையிலான கூட்டணின்னு இருக்குல்ல. நீங்க நாளைக்கே ஒரு மைனாரிட்டி அரசு வந்துருச்சுங்க. தேமுதிகவுக்கு ஒரு போன் டெல்லியில இருந்து வருது. மேடம், அசைன்மெண்ட் சக்சஸ். நீங்க அங்க போனீங்க, 10 சீட்டு வாங்கினீங்க, 5 சீட்டு ஜெயிச்சிட்டீங்க, வெல்கம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில ஒரு அழைப்பு வந்துருச்சுன்னா, ஐயோ டிரான்ஸ்லேஷன் நமக்கு ராஜ்யசபா எம்பி வேற கிடைச்சிருச்சு, அங்க நமக்கு தேவைப்படும் நிறைய உதவிகளுக்கு கூப்பிட்டாங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்கு. கமலஹாசன்லாம் பாருங்களேன், டார்ச் லைட் சின்னம், டார்ச் லைட் உங்க ஞாபகம் 2021 அவ்வளவு கோபமா டிவி மேல தூக்கி டார்ச் லைட் எல்லாம் வீசினாரு. இன்னைக்கு டார்ச் லைட் அடிச்சு தேடினா கூட வாக்குச்சாவடியில அந்த சின்னம் இருக்காது. அப்ப அது ஒரு வகையான ஒரு இந்த நிலை தான் நான் பாக்குறேன். இந்த நிலைகள்லாம் மாறணும். நீங்க மதசார்பற்ற சக்திகளை திமுகவும் பலவீனப்படுத்துது. நீங்க பாஜக அதிமுகவை விழுங்குதானா அதுக்கான முயற்சி எடுக்குது. நீங்க பாஜகவை கார்னர் செய்வதாக சொல்லி பாஜகவை காட்டி நீங்க சிறு கட்சிகளே விழுங்குறீங்களே, அதுவும் ஆபத்தானது. 2 திராவிட கட்சிகளுமே பாஜகவுக்கு செய்யக்கூடிய விஷயமாக நினைத்துக் கொண்டு மதசார்பற்ற சக்திகள் தானே. நீங்க ஒரே ஒரு சின்ன இந்த தரவோட முடிக்கிறேன். விசிகாக்கு 8 தொகுதி, கம்யூனிஸ்டுக்கு 6 தொகுதி இருந்தது. இப்ப 5 ஆக்கி 10. இதே நீங்க கடந்த முறையை போலவே கொடுத்திருந்தா கம்யூனிஸ்டுக்கு 6, 2 கம்யூனிஸ்டுக்கும் சேர்த்து 12, விசிகாக்கு 6, 18. இப்பவும் இந்த 3 பேருக்கு மதவாதத்திற்கு எதிரான சக்திகளுக்கு 18. அப்ப நீங்க மதவாதத்துக்கு எதிரான சக்திகள் வலுப்புறதுல திமுகவுக்கே சிக்கல் இருக்கா? நான் தான் அதுல பெரிய அண்ணன், எனக்கு கீழே இவர்கள் இருந்தா போதும், ஏன்னா ஒரே கொள்கை தானே. வலதுசாரி எதிர்ப்பு என்பது கொள்கை நிலைப்பாடு அப்படி நினைக்கிறாங்க. அந்த நிலைப்பாடும் மாறணும். நீங்க வெற்றிக்கு 5 சீட்டு கொடுத்தாதான் எங்க கட்சியினர் உழைப்பாங்கிறதே ஆபத்தானது. 2 கட்சிகளுமே தேர்தல் கணக்காகத்தான் போடுகிறார்கள். அரசியல் கணக்கு தான் முழுமையாக இருக்கு அப்படின்னு பாக்குறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.